நீ வானுமதி ஓட்டு போட்டு வந்துட்டியா? ஏன் ஓட்டு போட்டு வந்துட்டேன் பாப்பா, என் கடமையை முடிச்சுட்டு வந்துட்டேன். நீங்கள் உங்கள் கடமையை முடிச்சிட்டீங்களா? நான் முடிச்சிட்டேன், ஓட்டு போட்டு வந்துட்டேன். சரி, எந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட நீ? நீ எந்த கட்சிக்குப்பா ஓட்டு போட்டீங்க? நான் எந்த கட்சி போட்டு, நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட சொல்லு பார்க்கலாம். நீங்கள் எந்த கட்சிக்கு போட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லலை. அதனால் நான் என்ன செய்யுதுமா, இந்த கட்சியில் இங்கே இருக்க கட்சியில் ஏதாச்சும் ஒரு கட்சி போடணும். நான் என்னவோ மொத்தத்தில் குத்திட்டு வந்துட்டேன். மொத்தத்தில் குத்திட்டு வந்துட்டேன். சரி, எந்த கட்சியும் தெரியாதுனா மொத்தத்தில் குத்திட்டேன்னா சரின்னு குத்திட்டு வந்துட்டேன். நான் செஞ்சது கரெக்ட் தானே பாவா? சொல்லுங்க பாவா. அடி பாவி, என்னடி செஞ்ச? அடியே, ஒரு கட்சி செல்லாமல் போயிட முடியும். ஒரு இதுக்கு ஊற்ற முடியும், ஒரு பட்டன் அமைக்க முடியும், எல்லாத்தையும் பட்டன் ஏடிக்கிட்ட ஒரு பட்டன் அமைக்கினா அவங்க ஏதாச்சும் அடி கொன்னேன்னா நான் வச்சுக்கிட்டு என்ன அமைச்சர் இங்கேம்மா என்னை இப்படி தேர்ந்துட்டுறிய? ஓட்டு போடும்போது கேட்க, ஓட்டு போடும்போது நீ சொல்லணும்ல, நீ எந்த கட்சி போட இப்படி செய்யணும், இப்படி செய்ய சொல்லி கொடுக்கணும்ல. நீ சொல்லி கொடுக்காம ஆமாம், நீ சின்ன பப்பா, உனக்கு சொல்லி கொடுக்கணும். ஏமாவா இதுனா என்னவாம்மா, வாழ்க்கை 5 வருஷத்துக்கு இருக்க வருது, மறந்துடுவோம்ல. எப்படி ஓட்டு போட மறந்துடுவோம்ல வாவா. அடுத்தடுத்து சொல்லிடுங்க எந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடணும்னு சொல்லுங்க. ஒரு ஓட்டு போச்சேடி ஒன்றால். ஆனால் நல்லபடியாக ஆச்சு வருவாங்க, சாமி இருக்குது தொனை.